பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி ஷேகர், ஜாக்கி டிவிக்காக 83வது நாள், 84வது எபிசோட், 27/12/2025. ஆல்கேம் எய்ட்மெல்விக் அப்படின்னு ஒரு ஊர் ஸ்காட்லாண்டில் ஒரு மலைப்பாங்கான இடத்துல கடற்கரை நகரத்துலேருந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி முக்கிய நிகழ்வாக என்னென்னா, கமருதனுக்கும் பாருனுக்கும் என்ன தான் ஆச்சு, அங்கேயே தொடங்கி அங்கேயே முடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். அதற்கு முன்பாக நம்மோடு இணைந்து ஒரே இடத்துக்கு வந்திருக்காங்க. சரி, என்ன அப்படின்றத பேசிடுவோம், ரைட்டா? நேற்றே கமருதீன் அதாவது இன்றைக்கி ப்ரோமோ, 2வது ப்ரோமோவில் கூட விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வராங்க, ஆமாம், வந்ததுமே யார் மாறினாங்க, யார் அதாவது வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் சடன் சேஞ்ச் இருக்கும்ல, அந்த சடன் சேஞ்ச் யார் யார் வீட்டில் இருந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கு கமருதீன் சொல்லுவார், பாரு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பாருவும் கமருதீனை சொல்லுவாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, நேற்று அந்த ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்க்கே நான் உன் பேரை சொல்ல மாட்டேன் பாரு, ஏன்னா நீ எந்த வேலையுமே செய்யலை, அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அதுவே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு என்னன்னா, நான் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் நிறைய மாறி இருக்காரு கமருதீன். பாருவும் மாறி இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை ஒரு விஷயம் ஜாக்கே, அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு போனார், எதுவாக இருந்தாலும் வெளியில் வந்தால் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்டா, தனித்தனியாக விளையாடுங்க, அதுதான் நல்லது அப்படின்றத மென்ஷன் பண்ணாப்புல. அடுத்து என்ன அப்படின்னா, பாருவோட அம்மாவுமே துணிலாம் சொல்லிட்டு, ஆனால் துணிவே சக்தி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் வெளியில் வந்துக்கோ அப்படின்ட்டாங்க. இது பாருவுமே ரொம்ப தெளிவாக தான் இருந்தாங்க ஆரம்பத்தில் இருந்தே. அவங்க ஃபஸ்ட்டே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய இது இல்லை, வெளியில் போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்த அவங்க செயல்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் நான். சரியா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால அதை ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பாரு செயல்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா வந்துருச்சு, நாட்கள் நெருங்கிடுச்சு, இதுக்கப்புறம் பை பை சொல்லணும், டாட்டா சொல்லணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதா 2 பேருமே பண்ணாங்க. அதில் கமருதீன் ஒன்று லேஸ் அட்லீஸ்ட் ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு ஜாக்கி, நான் பேசுகிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னும் பொழுது எனக்காக நீ நில்லு அப்படிங்கிறலாம் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் எங்கேயுமே சொல்லலை. நான் என்ன பண்ணுவேன், என் சிச்சுவேஷன் என்ன, ஒரு பெண்ணானவள் அப்படிங்கிறதான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கமருதீன் அக்காவும் பேசிட்டு போனதுக்கப்புறம் ஹீ இஸ் வெரி கிளியர் ஆன் ஹிஸ் தாட்ஸ், அவ்வளோதான். போட்டு கண்டினியூ பண்ணாதரா தம்பி அப்படின்றதான் அவங்க சொல்லிட்டு. ஸோ இவங்க அம்மாவும் இது ஒரு கேமுன்ட்டாங்க, ஓகேவா? ஸோ அதில் ரொம்ப கிளியராகவே ஆகிடுச்சு. ஸோ இந்த செகண்ட் ப்ரோமோ பொறுத்தவரையும் ஒன்றும் பெரிய அதிர்ச்சியோ ஆச்சரியமோ கிடையாது. ஒரு கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டுக்காக தான் இது எல்லாமே பண்ணோம் அப்படின்றத நேற்று கூட ஏதோ அட்டை தொக்கை ஏதோ ஒரு புறநானூற்று பாடலை முன்னிறுத்தி ஏதோ தலைவன் தலைவி கதைலாம் கிட்ட அவங்க அம்மா சொன்னாங்க. அதுலேயும் இது ஒரு ஜஸ்ட் லைக் தட்டான ஒரு விஷயந்தான், நீ இதில் ஒரு பெரிய விஷயமாலாம் நீ எதுவும் எடுத்துக்குவானா அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான உருட்டுக்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த ஊடு ஒரு விஷயத்தை உருவாக்கும், அதுக்கப்புறம் வெளியில் போய் ஒன்றுமே இல்லாமல் போகும். அதுக்கு கவின் லாஸ்லியா சொன்னாலும் கூட அதில் ஒரு விஷயம் இருந்தது ஆக்சுவலாக. இதில் பார்த்தீங்கன்னா கமருதீன் மட்டும்தான் இருந்தார். அந்த மாதிரி நிறைய இடங்களில் போய் அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு நாம் ஒரு பொண்ணை ஏமாத்திடக்கூடாதுன்றதுக்காக அவர் இதெல்லாம் கொடுத்தாரு. வெளியே போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் சொன்னார். இது அக்காலாம் வரதுக்கு முன்னாடி, அக்கா வரத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் சொன்னார் அவர். ஆக்சுவலாக வெளியில் வந்ததுக்கப்புறம் போவுங்க கமருதீன் அதெல்லாம் தெரியுங்கன்னு சொன்னால் கூட ஒரு டிஜிட்டலி ரெக்கார்டான ஒரு இடத்துல அப்படி சொல்ல மாட்டாங்க யாரும். அது அவர் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் தான் பாரு பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க, இதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ அதனால் இதில் என்ன விஷயம்னா, எங்கேயே தொடங்கியது அங்கேயே முடிச்சிடும் அப்படின்ட்டு இவங்க ஒரு பெண் அவர் ஏதோ சொன்னார், பெண்ணியம்மா
பார்வதி வந்து ஒரு பெண்ணியம் இப்போ தான் பெண்ணியத்தை புரிந்து கொண்டவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க எஸ் அப்படி இவர் சொன்னார். உடனே அவர் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு. ஆனால் எல்லாமே இந்த மாதிரி வந்து நாம இன்னும் அவர்கிட்ட ஒரு ரொமான்டிக் ஹீரோ மாதிரி நாம இன்னும் உடனே மாதிரி வந்து நக்கல் விட்றாங்க. 2 பேருக்கும் அது முட்டிட்ட மாதிரி தான் இருந்தது. இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, அதில் எல்லா கதையும் தெரிஞ்சு போயிடும். ஆனால் ஏற்கனவே அது முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்க போங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி முடிச்சு விட்டுச்சு. இதில் கமருதனை விட முக்கியமாக பாருடைய அம்மா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க ஜாக்கி. அதாவது துணிவே சக்திலாம் பாடினதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, இந்த வீடு இந்த உணர்வுகளை கொடுக்கும், இது நார்மல், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இது பிரச்சனை இல்லை. ஓகே, வெளியில் வந்து எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்கோ. உனக்கு வந்து வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம ஆள்றதுக்காக பிறந்திருக்கோங்கிற மாதிரி பேசி அதையுமே கிளியாரிஃபை பண்ணிட்டு தான் போனாங்க அவங்க அம்மா. இங்கே இருக்கிறத வச்சுட்டுலாம் நான் கதை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவும் முக்கியமான ஒரு காரணம் கமருதீன் சேஞ்சஸ்க்கு. ஓகே, ஃபைன். எனிவே ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா துணிவே சக்தி தான். அதாவது துணிவு தான் நீ என்ன பண்ணாலும் சக்தியை கொடுக்கும் அப்படின்றது தான் அதனுடைய கருப்பொருள். ஸோ அதை தான் அவங்க அம்மா சொன்னாங்க. அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை தன்னால் பின்னோட்டங்களை தெரிவித்து வேறு சொல்லுவாங்க. நான் சந்திக்கிறேன். அது நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.